அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சித்திரை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உச்ச பலத்தோட மேசமனையில் இருக்க, குரு பகவான் ரிஷபமனையில் அமர்ந்திருக்கார். அப்போது இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகிறார். செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சத்தன்மையில் இருக்க, கேது பகவான் கன்னிமனையில் வீற்றிருக்க, மீனமனையில் சனி பகவான், புதன், சுக்கிரன், ராகு இந்த 4 கிரகங்கள் இருக்க, இந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் 24ஆம் தேதி அன்று, அதாவது 7/5/2025 அன்று புதனுடைய பெயர்ச்சி இருக்கிறது. அப்போ புதன் பகவான் மேசத்துக்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த சித்திரை மாதம் என்ன பலன், என்ன மாதிரி இருக்கும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு எது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1, 5, 9 அதிபதிகள் கடவுளினுடைய ஸ்தானத்தின் அதிபதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 1ஆம் அதிபதியான புதனும், 5ஆம் அதிபதியான சனி பகவானும், 9ஆம் அதிபதியான சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு, பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. 12க்குரியவன் 8ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கும். அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசு பதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள், காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள், கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள் குறையக்கூடிய தன்மை. ஸோ இப்படி அத்தனை விஷயங்களும் நல்லதாக நடக்கும். ஆனாலும் உங்கள் ராசி அதிபதி நீச்சமாகி நீச்ச பங்கமாக இருக்கின்ற காரணத்தாலும், ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம், அதாவது ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா, அவரோடு சேர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பும் இந்த லக்னத்துக்கு ஏற்படுத்த போவதில்லை. ஏன்னா லக்னத்தை 4 கிரகங்கள் லக்னத்தை பார்க்கறதும், சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் பெற்றிருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய யோகம். ஏன்னா 1, 5, 9ங்கிறது கடவுளுக்கு நிகரான ஸ்தானங்கள், எப்பவுமே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள். அதுபோக குரு பகவானுடைய பார்வையும் லக்னத்தின் மீது பதிகிறது. அப்போ என்ன ஆக போகுது, நல்லவைகள் நடக்கப் போகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த மாதம் சித்திரை மாதம் எடுத்துக்கொண்டே ஆனால் 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ தனாதிபதி உச்சமாக இருக்கிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு, அந்த திருமணஸ்தானத்தின் அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு, அந்த 7, 9ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றுக்கொண்டு பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த சித்திரை மாதம் கன்னிராசி என்பர்கள். அப்போ குரு சுக்கிரன் இந்த 2 மாபெரும் சுபர்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறதுனாலையும், இவர்கள் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள், தனத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ அவங்க நல்லா இருக்கிறதுனால தன ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போவது இல்லை. அப்போ பொருளாதார உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் அமைதி உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு, கல்வியில் மேம்பாடு உண்டு. உங்கள் வாக்கு நன்றாக இருக்க போகிறது. ஆனால் என்ன, வாக்கு கொடுக்கும்போது மட்டும் தேவையில்லாத விஷயத்துக்கும், அதாவது கொடுத்தீங்கன்னா அப்படின்னு வச்சுங்களேன், சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏன் சொல்கிறேன்னா, லக்னாதிபதி இந்த மாதம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி, அதாவது 7/5/2025 அன்று
8ஆம் இடத்துல போய் மறைகிறார். அப்போது எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸு, அப்போது கொஞ்சம் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகிறது, கொஞ்சம் கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, இதையெல்லாம் தவிர்த்து விடுவது இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நல்லது என்பதை பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குரு பகவான் பார்வை 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. முயற்சி ஸ்தானத்தின் மீது பதிவது ஒரு நல்ல அமைப்பு. முயற்சிகள், எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பு பெறும். இதில் மாற்று கருத்து இல்லை. கீர்த்தி நன்றாக இருக்க போகிறது. ஆனால் 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். அதனால் பெரிய இல்லை, என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும், டிராவலை கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை. இந்த 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ விலகிருச்சு. சனி 3ஆம் இடத்தை பார்த்துட்டு சில பிடிவாத குணம், கொஞ்சம் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள், ஒரு சோம்பேறித்தனம், ஒரு மந்தத்தன்மை, இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா, அது விலகிவிட்டது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தின் அதிபதி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. 14/5/2025. அப்போ குரு எங்கே போகிறார்? 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் தனது சமசப்தம பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்குது. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்போது 4ஆம் இடத்தை வலுப்படுத்துவார் அல்லவா. அப்போ குரு எங்கே பார்க்குறாரோ அந்த இடத்தை வளர்க்கும், வலுப்படுத்துவார், புனிதப்படுத்துவார். அப்போ 4ஆம் இடத்திலிருந்து வந்த குறைகள் அத்தனையும் நிவர்த்தியாக போகிறது. என்னென்ன குறைகள் 4ஆம் இடத்துல? 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் இருந்து வந்த குறைகள் நிவர்த்தியாகும். ஹெல்த்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். தாய் சார்ந்த விஷயம், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். டிரான்ஸ்ஃபர், மாறுதல், மாற்றம் அப்படிங்கிறது உண்டு. வீடு மாற்றம், இதுவரைக்கும் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போ இன்னும் வேற ஒரு வீட்டுக்கு மாற போகிறீங்க. அப்போ தொழில் ரீதியாக மாற போகிறீங்க. உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டு. வீடு கட்டி அதை வாடகைக்கு விடுவீங்க, அல்லது கட்டின வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் இடத்துக்கு போவீங்க. இந்த மாதிரி மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக இந்த கன்னி ராசினருக்கு அமையும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தைகள் நலன் திருப்தி கொடுக்கும், அதில் மாற்று கருத்தில். குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்குது, ஒரு நல்ல அமைப்பு. இதுவரைக்கும் 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடமான கடன், நோய், எதிர்ப்பு, பகையில் இருந்தாலும் இப்போ 7ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ குரு பார்வை 5ஆம் இடம் புனித போகிறது. 5ஆம் இடம் நல்லபடியாக இருக்க போகிறது. குழந்தைகள் நன்றாக இருக்க போகுது. பூர்வீகம் நன்றாக இருக்க போகிறது. குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிட்ட போகிறது. குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உண்டு. கோயில் திருப்பணிகளுக்கு செலவு செய்வீர்கள். கோயில் கட்டுவதற்கு நன்கொடை கொடுப்பீர்கள். அன்னதானம் செய்வீர்கள். சில நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்களுக்கு செய்வதற்கு இந்த மாதம் உறுதுணையாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. குழந்தை பாக்கியம் நன்றபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு எந்த தடை இல்லை. என குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்த்தாலே அந்த இடம் புனிதமாகுது. அப்போ குழந்தை காரக கிரகம் 5ஆம் இடத்தை பார்க்குது. 5க்குரியவன் 7ல் போய் உட்கார்ந்துருக்கு. காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அன்பு, பாசம், காதல், நேசம் என்பது இந்த மாதம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. காதலுக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க. காதல் கொடுக்கும். காதல் திருமண வாய்ப்புகள். ஏற்கனவே திருமணமாகி பிரிந்தவர்கள், இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள் கூட இந்த மாதம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கின்ற கேள்வி உங்கள் மனதில் எழுந்து அதற்கு ஓகே சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போது திருமணம், டிவோர்ஸ் ஆனவர்கள் 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைய பெறும். கூட்டாளிகள், கூட்டு சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா சனி அங்கே போய் உட்காந்துட்டார். அப்போ சனி அங்கே போய் உட்காரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல ஒரு இக்கனா கொடுப்பார். அந்த சனி 7ஆம் இடத்துல போய் அமர்கிறது, வலிமை பெறுகிறது, திக்பலம் அடைய போகிறது. 6க்குரியவன் தனக்கு 2ல் இருக்கார். வேலை கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்க போகிறது. அப்போ நல்ல வேலையில் செட்டில் ஆக போகிறீங்க. ஆனால் என்ன, வேலையில் அழுத்தம், ப்ரெஷரை கொடுக்கும். அவ்வளோதான்.
8ஆம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார். இந்த சித்திரை மாதம் முழுவதும் 8ல் சூரியன் உச்ச பலம், 12க்குரியவன், விரையாதிபதி, விரயத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த சூரிய பகவான் 8ல் போய் மறைகிறார். இப்போ 12க்குரியவன் 8ல் போய் மறைகிறது, அதாவது மறைந்து அங்கே போய் மறையுது. அப்போ என்ன? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக அரசு விஷயத்தில் நன்மை தரும். அரசாங்க காரியங்களில் ஜெயிப்பீங்க. அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும். நினைக்கல மாற்றம், இந்த மாற்றம் கிடைச்சா நல்லதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இப்போ கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லவைகள் நடக்கக்கூடிய அரசு விஷயத்தில், அதிகார விஷயத்தில், அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயத்தில், அரசியல்வாதிகள் சார்ந்த விஷயத்தில் இதெல்லாமே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்கிறது. இந்த மின்சாரம் சார்ந்த விஷயங்கள், அதாவது என்னென்ன சோலார் சம்பந்தப்பட்ட கரண்ட்டு, மின்சாரம், ஒளித்தன்மை, ஸோ அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், அதை சார்ந்த உபகரணங்களை தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த சித்திரை மாதம். சரி, பாக்யாதிபதி நல்லா இருக்கார். பாக்யாதிபதி யார்? சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கார், தனக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப பாக்கியம் சிறப்பாக செயல்படும் இந்த மாதம். நல்லவைகள், நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். நீங்கள் யாருங்கிறது மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நேரம் வந்தாச்சு. அப்போது வெளியில் தெரியும் நீங்கள் யாருங்கிறது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இந்த சித்திரை மாதம் நிச்சயமாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் நல்ல நிலை, அதாவது குலதெய்வத்தின் அருள், பாக்கியம், தனம், கல்வி மேம்பாடு, இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த சித்திரை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், ஒவ்வொருத்தருடைய தசாபுத்திகளும் வேறுபடும். ஒரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. அப்போது தசாநாதன் புத்திநாதனுடைய அடிப்படையில் 80லிருந்து 85% பலன் நடக்கும். இந்த கோச்சார ரீதியின் அடிப்படையில் 15லிருந்து ஒரு 20% பலன் நடக்கும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிற அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? சரி, அப்படி இருக்குதுன்னா எப்போ நம்ம சொந்த தொழில் செஞ்சால் நமக்கு நன்மையை தரும், எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கு. அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும். இப்போ வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனோடு இருக்கிறேன், எப்போ இது சரியாகும், எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, திருமண தடையாகவே இருக்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல
எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.